ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் தான் இருந்துச்சு. மார்னிங் நான் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருந்தாங்க, நிஃப்டி சென்செக்ஸ் நெகட்டிவ்ல வந்துச்சு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சு. மறுபடியும் இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்குது. ஓவரால் நிஃப்டி 50 இப்போ பார்க்கும்போது 23,491 பாயிண்ட்ஸில் இருக்குது. 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. பேங்க் நிஃப்டி 50,386 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 206 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 77,446 பாயிண்ட்ஸில் இருக்குது. 133 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறைய டீட்டெயில்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த அமெரிக்கா மார்க்கெட் லாஸ்ட்டு நெகட்டிவில் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறது என்னென்னா, இன்றைக்கி மகாராஷ்டிராவோட எலெக்ஷன் கம்பெயின் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மேபி இனி வந்து அந்த எலெக்ஷன் போல்ஸ் அதெல்லாம் வச்சு ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க நியூஸில். அதுவும் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் யாருக்கு வந்து சாதகமாக இருக்குன்னு தெரில. ஏன்னா அங்கே வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எப்படி அந்த ரிசல்ட்ஸ் வரும்னு தெரில. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் ஒரு நாள் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். ஒருவேளை அப்போசிஷன் வின் பண்ணாங்கன்னா மார்க்கெட் விழும். இப்போ இருக்கிற ரூலிங் வின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். இதான் ட்ரெண்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல், பிஎஸ்சி, பேங்கிங், ஃபினான்ஸு, கன்சியூமர், ஆட்டோ, பிஎஸ்சி பேங்கு, சிமெண்ட், ரியாலிட்டி, இன்ஃப்ரா இதெல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஆனால் எங்கே நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா சர்வீஸ், மீடியா, ஃபார்மா, டெக்னாலஜி, எனர்ஜியில் 2% அடி வாங்கியிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது. மெட்டல் வந்து 2.51% இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நால்கோ, ஹிண்டால்கோ, வேதாந்தா, டாடா ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆவரேஜாக இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9%லேருந்து 3% வரைக்கும் ரேலி ஆயிருக்காங்க. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது, குறிப்பாட்டு இந்த அலுமினியம், காப்பர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சைனா வந்து சில மானியம் கொடுத்துருக்காங்க, ரீபேட்டு. அந்த ரீபேட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் ரீபேட் அதை இப்போ கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இது வந்து டிசம்பர் 1 நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்எம்இ அலுமினியம் ப்ரைஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகி $2,730 per டன் அப்படின்னு சொல்லி ட்ரேட் ஆகுது. ஓரளவு நால்கோ 9% மேலே ரேலியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டீல் ஸ்டாக்ஸ், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா, டாடா ஸ்டீல் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. சைனா கொடுத்த அந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த மெட்டல் செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டீல் ஸ்டாக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 2.5% கிட்ட நெகட்டிவ்ல இருந்துச்சு. 1170 வரைக்கும் போனாங்க. பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நேற்றே டிஸ்கஸ் பண்ணிட்டேன் நைட் வீடியோவில் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பாட்டில்ஸை வந்து யூஎஸில் வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் சில மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை ரீகால் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் நாளைக்கு கீழே விழ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா 1200 கீழே வந்திருக்கு. 1170 வரைக்கும் போனது. இப்போ 1197 ட்ரேட் ஆகுது. ஸ்டில் இது வந்து 2.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்லங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. $947 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் இன்னைக்கு நெகட்டிவ்ல போகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இவங்க வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர் ட்ரக் சிக்ரிமா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது சுவிஸ் ஃபார்மசிட்டிக்கல் செயின்டாக இருக்கிற எஃப் ஹோஃப்மான் எல் ரோச்சே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ரிமா இன்கிரீடியன்ட்ஸ் பேட்டண்ட்டை வந்து இவங்க மீறாங்க, அதாவது காப்புரிமை இவங்க மீறாங்கன்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி இந்த மருந்துக்கு எதிராட்டி இவங்க வந்து தடை வாங்கியிருக்காங்க. யார்? சுவிஸ் ஃபார்மசிட்டிக்கல்ஸ், இந்த சைடஸ் லைசன்ஸோட சிக்ரிமா மருந்துக்கு எதிராட்டு. இவங்க அதை எதிர்த்து எங்கே போகிறாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க கேட்டது இந்த தடைக்கு எதிராட்டு நீங்கள் ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை டிக்ளைன் பண்ணி நீங்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்லேயே முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொந்த விஷயத்தில் டெல்லி ஹைகோர்ட்டே முடிவெடுக்கட்டு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கிட்டே அந்த கேஸ் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இப்போ என்ன சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அதனால இன்னைக்கு சைடஸ் லைஃப் சயின்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இன்னைக்கு டாப் கெய்னராக இருக்கிறாங்க. ஸோ 3% மேலே ரேலியாக இருக்குது. $65.37 இருக்குது. ஸோ ஓவரால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி உச்சத்தில் வச்சிருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தால பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா அதுக்கு அடுத்தபடியாட்டு 3 பேங்க் நெகட்டிவ்ல இருக்குது. ஐசிசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்
IndusInd Bank நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் 1.5% காலி, 1000 ரூபா தொட்டிருந்தாங்க, இப்போ 1002 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இறங்க இந்த IndusInd Bankல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. இது IndusInd Bankை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 7% ரேலியாக இருந்துச்சு. 1925 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 1892 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1300 நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு முத்தூட் ஃபினான்ஸ். ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் பெட்டராக இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் growth கைடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜெஃப்ரிஸ் 2200 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, பை கால் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் 25ல growth கைடன்ஸை இவங்க உயர்த்துறாங்க. முந்தின குவார்டரில், அதாவது லாஸ்ட் குவார்டரில் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் 30.7% அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் growth இருந்துச்சு. 90,197 கோடியாக இருந்துச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1 லட்சம் கோடி அப்படிங்கிறத தாண்டி இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். இது முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸ், குஜராத் கேஸ், இந்திரபிரதாசா கேஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு அடி பலமாக இருந்துச்சு. அதில் இந்திரபிரதாசா கேஸ் 20% கிட்ட காலியாக இருந்தாங்க. மகாநகர் கேஸ் 18% காலி, குஜராத் கேஸ் 9%, அதானி டோட்டல் கேஸ் 5% மேலே காலி. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது, நம்ம கவர்மெண்ட் இருக்காங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ரைஸ் மெக்கானிசம் APM கேஸ் அலோகேஷன் அதை பார்த்தீங்கன்னா 2வது மாதமாட்டு ரெடக்ஷன் பண்ணுறாங்க இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கு. ஆக்சுவலி ப்ரீவியஸ் மந்த்ல 14% ரிடக்ஷன் பண்ணாங்க இந்த APM கேஸை. இப்போ பார்த்தீங்கன்னா 20% நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டோட்டல் APM அட்மினிஸ்ட்ரேட் பவர் ப்ரைஸ் மெக்கானிசம் இது இந்த கம்பெனிஸ்லாம் 40 to 45% வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த APMங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டில் தான் வருது. ஸோ கவர்மெண்ட் இதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டட் ப்ரைஸ் வச்சு அதை விற்கிறாங்க. அதாவது மார்க்கெட் ரேட்டை விட லோவராக தான் விற்கிறாங்க. இது எதுக்கு கண்ட்ரோலில் வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோலில் வருது. இந்த விலையை நிர்ணயிக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல், இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. ஓவராலாட்டி இப்போ ப்ரைஸ் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா மார்ஜினில் அடி வாங்குறாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ இவங்களுக்கு மார்ஜின் அடி வாங்குது. ஒன்ஸ் த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் மார்ஜினில் இவங்க தப்பிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 7 rupees per kg இன்க்ரீஸ் பண்ணால் மேபி பார்த்தீங்கன்னா மார்ஜினில் மார்ஜின் அடி வாங்காமல் தப்பிக்கலாம் அந்த கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட் இப்போ இந்த கேஸ் அலோகேஷனை ரெடியூஸ் பண்ண காரணத்தினாலும் மார்ஜின் அடி வாங்குற காரணத்தினாலும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் அடி விழுந்திருக்கு. என்ன கேட்டால் அந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடி விழ தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்து பிக்கப் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து இந்த கம்பெனிஸ்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அடி தான் விழுந்துருந்துச்சு. 1243 ரூபா வரைக்கும் போனாங்க. அடுத்தது இப்போ 1261 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரிலையன்ஸ் டிஸ்னி மர்ஜர் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சேர்பர்சனாட்டு நீட் அம்பானி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு 70,000 கோடி வேல்யூ உள்ள அந்த டீல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸில் பெரிய அளவில் ரீசனே இல்லை, அடி தான் விழுந்திருக்காங்க ஓவராலாட்டு. இந்த ரிலையன்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 20% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலி பீக்லேருந்து 20% மேலே கீழே விழுந்திருக்காங்க. ஆனால் அனாலிஸ்ட் ரீசெண்டாக சொன்னாங்க ரிலையன்ஸ் ஷேர் கீழே விழுந்திருக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஒரு 40% மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, இது 40% மேலே போகுமா இல்லை 40% கீழே விழுமா அப்படின்னு சொல்லி பொறுமையாக தான் பார்க்கணும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 1261 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 1243 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். ஏன்னா லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரெவன்யூ வர டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் தான், அதுலேயே இந்த வாட்டி அடி வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வெல் பெர்ஃபார்மிங் இதுன்னு பார்க்கும்போது டெலிகாம் செக்டர் இந்த வாட்டி நல்லா கை கொடுத்துருந்துச்சு. ரிலையன்ஸோ இந்த ரீட்டைலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணும்போது பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPC. ஆக்சுவலி NTPC கிரீன் எனர்ஜியோட IPO வர இருக்குது. ஆனால் அங்கே NTPCயோட ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்துட்டே இருக்குது. ஸோ இது இறங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. 362 இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். மேபி இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் இது இன்னும் இறங்க தான் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் 340 அந்த டைமில் கடைசியாக கன்சிடர் பண்ணேன். அடுத்து ஒரு 400 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போ மறுபடியும் 366 ரூபா வந்திருக்கு. எவ்வளோ இறங்கும்னு சொல்ல முடியாது. பவர் செக்டரில் ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க NTPCயில். ஆனால் NTPC கிரீன் எனர்ஜியோட IPO வர சமயத்தில் இது இப்படி விழுது. ஸோ NTPC கிரீன் எனர்ஜி IPO பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போல இருக்குது. நெக்ஸ்ட் அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். இது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 1220 ரூபா பக்கம் வந்துச்சு இந்த அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். இது எகைன்
ரீசெண்டாட்டு ரேலி ஆச்சு. ஆக்சுவலி 1770 வரைக்கும் போனாங்க. அதுலேருந்து இப்போ ஒரு 500 பக்கம் இறங்கியிருக்கு. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இந்த அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடில் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி செக்டரில் இருக்கிற கம்பெனி. 1210 ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சு நிற்குது. இந்த ஸ்டாக்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா இவங்க 8:10 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நீ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 1:10 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டும் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. போனஸ் ஷேர் 8:10 பார்க்கும்போது உங்கள்ட்ட 10 ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு 8 ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா புதுசாட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரீசன் கவனிக்கும் போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. பக்கத்துலேயே போக முடியாது. 1210 இருக்காங்க. இயர் டு டேட்டில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து 2000% வரைக்கும் ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் எனக்கு தெரில இந்த ஸ்டாக்லாம் ட்ராக் பண்ணுறதுல யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஷேரும் கிடைக்குது, ஸ்ப்ளிட்டும் கிடைக்குது. இந்த கம்பெனி எதுலலாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் குறிப்பாட்டு ஹை பொட்டன்ஷியல் செக்டர், அக்ரிடெக், டிஃபென்ஸு, க்ரீன் எனர்ஜி இந்த செக்டர்லலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போனஸ் ஷேர் ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. பட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பிரைட்காம் குரூப்பை இன்றைக்கும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ ஓவராலாட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். என்னென்னா ரிசல்ட்ஸ் அவங்க ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரல. நவம்பர் 20 பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸை மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க பிரைட்காம் குரூப்பு. இந்த ஸ்டாக் யாராவது வச்சுருக்கீங்கன்னு இன்னும் தெரில. பட் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது விற்றுருங்க. டாடா குரூப் கொடுத்த அப்டேட், இவங்க அசாமில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கே 48 மில்லியன் சிப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 27,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டது மூலமாட்டு இவ்வளோ சிப்ஸ் 48 மில்லியன் சிப்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இது மூலமாட்டு 15,000 டைரக்ட் ஆட்டும் 11,000 13,000 இன்டைரக்ட் ஜாப்ஸும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஈஸ்ட்மென் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் இப்போ இதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்கிறது நவம்பர் 28 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட்மென் ட்ரிப்பில். ஸோ யார்கிட்டலாம் ஈஸ்ட்மென் ட்ரிப் இருக்கோ அவங்களுக்கு 1:1 போனஸ் ஷேர் கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது நவம்பர் 28 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்ட்மென் ட்ரிப் பிளானர்ஸில் வந்து அப்டேட்டு. ஈஸ்ட்மென் ட்ரிப் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பிளானட் எஜுகேஷன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டடி டூரிசம் செக்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் 49% ஆஃப் த ஈக்விட்டி ஷேரை வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ணி இவங்க சொல்கிற மாதிரி அந்த செக்மெண்ட்டில் கஸ்டமர் பேஸ், நெட்வொர்க் இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மென் ட்ரிப்பில் வந்து இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஹீரோ மோட்டருக்கு அப்புறம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த S32 EV அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை வந்து ப்ரொடக்ஷன் இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் மாடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் 2 வீலர்ஸ் ஆட்டம் யூஸ் பண்ணிக்கலாம், 3 வீலர் ஆட்டம் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த S32 வெஹிக்கிளை. ஸோ மோராட்டு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 வீலரை 3 வீலராக கன்வெர்ட் பண்ணிடலாம், அதே 3 வீலரை 2 வீலராக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு பாடியை பார்த்தாலே தெரியுது, அவங்களே பிரித்து காட்டுறாங்க. இந்த 2 வீலர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்டில் அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மோராட்டு அந்த மாடலை பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஹீரோ மோட்டார் கப் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வந்து பாண்ட்ஸ் வழியாட்டும் லோன்ஸ் வழியாட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட ரினோவல் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை ரைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து இன்டர்நேஷனல் பாண்ட்ஸ் மூலமாட்டும் லோன்ஸ் மூலமாட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.